அஜிதா அவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேடி அஜிதா ஆர்டினர். நேற்று கூட விஜய் காருக்கு முன்னால் போய் யாரை வந்து ஏத்துற மாதிரி போறாங்க. ஒரு பெண் தலைவர், நீ பெண்ணுக்கு முன்னிடம் முதலிடம் அதுதான் பேசுறீங்களா? 1000 ஆச்சரியங்கள் இருக்கட்டும். நீ தானே தோல் மேல கை போட்டு அவங்கள்ட்ட அவ்வளோலாம் பேசி இது பண்ண அவங்களுக்கு தெரியாதாளா? அவங்க கார் முன்னாடி நிற்கிறாங்கன்னா இங்கே வாமான்னு சொல்லிட்டு கதவை கண்ணாடி இறக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உள்ள ஆஃபீஸுக்கு வா பேசிக்கொண்டு போகணும்னா அது தலைவனுக்கு அழகு. அந்த மாதிரி பேசி பேசி முடியாதனால தான் காரம் பறிச்சு. அது வேற கதை. அஜிதா எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிறதுல தூத்துக்குடி மாவட்டத்தில் டிவிகே அப்படின்னு போட்டால் அஜிதா தான். அந்த அளவுக்கு ஃபீல்டு வரும். அவங்க அண்ணா டிஎம்கேல இருக்காரு, பின்ன இவர் கூட இருந்தவர் தான் வில்லா ஜெகன். அது ஒரு கொலை கேஸ் ஆகி திமுக இருக்காரு. இந்த அம்மா இங்கே இருக்குது. இது ஒரே அவங்க தகுதியே தடையா? அவங்க தங்கச்சின்றதே தடையா? கனிமொழி கனிமொழி கீதா ஜீவன் மினிஸ்டர் எங்க தூத்துக்குடியில் தெரியப்பட்டவங்க ஒரு கல்லூரி விழாவில் கலந்துக்கிறாங்க. அஜிதா வந்தால் மட்டும் அவ்வளோ கைத்தட்டான். இவங்க 4 பேருக்குமே கடுப்பாயிருக்குது. அஜிதா பேசும்போது அவ்வளோ ஆரவாக இருப்பான். அது முடிஞ்சு அந்த அம்மா போகும்போது எல்லாம் செல்ஃபி எடுக்க போயிட்டாங்க மாணவிகள் தான். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடி. அதுக்கு பதவி கொடுப்பியா? யாருமே தெரியாத திமுகவோட நீக்கில் ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. இதுதான் நிலைமை. அதனால அந்த கட்சியை வந்து ஒரு ஒரு நெறிமுறைக்கு வரைமுறைக்குள்ள வராத ஒரு கட்சி. இன்னைக்கு அந்த அம்மாவை நீங்க நடவடிக்கை எதோ எடுக்கிறாங்க. இதுதான். ஏன்னா உசியை பதைச்சிட்டாங்க. உசியை நீங்க பதைச்சிங்கன்னா விஜயே நினைச்சா கூட அங்கே ஒன்றும் வாழ முடியாது.